So Intelோட 14 gen CPUs எல்லாமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ல லான்ச் ஆக போகுது. So இந்த வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். Intel CPUs ஓட full detail பார்க்க போறோம். 14 genல என்னென்ன CPUs வர போகுது, அதுல என்னென்ன performance difference இருக்க போகுது, என்னென்ன motherboards எல்லாம் சப்போர்ட் ஆக போகுது, அதுவும் இல்லாம Intel 14 gen CPUs எல்லாமே அவங்களோட core counts எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. So எந்த அளவுக்கு எவ்வளவு cores எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே full detail இந்த வீடியோல பார்க்கலாம். So வாங்க பாருங்க. So coming September 19th Intel அவங்களோட Innovation Day வச்சிருக்காங்க. அன்னைக்கு தான் இந்த CPUs பத்தி எல்லாமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்புறமா அக்டோபர்ல இந்த CPUs லான்ச் பண்ண போறாங்க. So அக்டோபர்ல அவங்க எல்லா CPUsமே லான்ச் பண்ண போறது இல்ல. K series மட்டும் தான் முதல்ல லான்ச் பண்ண போறாங்க. அது என்னென்ன CPUsனா i5 ஓட 14600K, i7 ஓட 14700K, i9 ஓட 14900K இந்த CPUs தான் முதல்ல லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் மற்ற CPUs எல்லாமே லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த இன்டலோட 14 gen CPU பத்தி பார்த்தோம்னா இது ஒன்றும் நியூ ஆர்கிடெக்சர் கிடையாது. ஆல்ரெடி இருக்க 13 genல இருந்து ரிஃப்ரெஷ் பண்ண ஒரு CPUs தான். அதாவது அந்த 13 gen CPUs எடுத்து அதுல இருந்து கோர் கவுண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பேஸ் கிளாக் பூஸ்ட் கிளாக் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ண CPUஸாக தான் இந்த 14 gen எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இங்கே மதர்போர்ட் சப்போர்ட்டை பற்றி பார்த்தோம்னா ஸோ நான் சொல்லியிருந்தேன் 13 genல இருந்து அப்டேட் பண்ண CPUஸாக தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ 13 genல என்ன மதர்போர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த எல்லா மதர்போர்டுமே இந்த 14 genலையுமே சப்போர்ட் பண்ண போகுது. இண்டலோட H610, இண்டலோட B660, இண்டலோட B760, Z690, Z790 இந்த எல்லா மதர்போர்ட்ஸுமே இண்டலோட 14 genuக்குமே சப்போர்ட் இருக்க போகுது. நம்ம பயோஸ் மட்டும் அப்டேட் பண்ண போதும் இந்த எல்லா மதர்போர்டுமே 14 gen CPUஸுமே சப்போர்ட் கொடுக்க போகுது. அப்புறமா Intel 14 genோட ஹைலைட்டே இதுதான் கோர் கவுண்ட்ஸ். Intel 14 genல எல்லா CPUவோட கோர் கவுண்ட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா i3 ஓட கோர் கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி i3 1400 6 core 12 threads இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருக்க i3 எல்லாமே 4 core 8 threads தான் இருக்கும். ஸோ இதுல 6 core 12 threads இருக்க போகுது. இது நம்ம 12th gen எடுத்தோம்னா அந்த 12th gen i5 12400லயே 6 core 12 threads தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா இந்த i3 CPUலயுமே வரப்போகுது. ஸோ இது உண்மையிலே மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதே சேம் தான் i5லையுமே 14400 இதுலையுமே கோர் கவுண்ட் த்ரெட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த i5 CPUலயே 14 core 20 threads கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த i5ல பார்த்தோம்னா 10 core 16 thread கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து 4 core 4 threads இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பட்ஜெட் CPU i5ல நம்மளால இனிமே நல்ல மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த i3 i5 இந்த CPUs எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி CPUs, நிறைய பேர் வாங்க போறீங்க. கோர் கவுண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த CPUs அவங்க அக்டோபர்ல லான்ச் பண்ண போறது இல்லை. இந்த ரெண்டு CPUsமே அவங்க நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போ K series எல்லாமே இந்த அக்டோபர்ல லான்ச் பண்ண போறாங்க. அதுல எவ்வளவு கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா i5 14600K இதுல 16 core 24 threads கொடுத்திருக்காங்க. இதே நாம 13 generation கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 14 cores 20 threads தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுலயுமே கோர் கவுண்டா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ i7 பார்த்தோம்னா i7 14700Kல 20 core 28 threads கொடுத்திருக்காங்க. இதுவே நாம 13 gen கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 16 core 24 threads தான் கொடுத்திருக்காங்க. இங்க i7லயுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ டாப் அண்ட் இன்டலோட CPU i9 எடுத்தோம்னா அதுல எந்த ஒரு கோர்ஸுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா A2D சேனல்ல பார்த்துருப்பீங்க. அதுல ரீசெண்டா அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. Intel CPU 6 GHz வரைக்குமே அவங்க ஓவர் கிளாக் பண்ணி எடுத்துட்டு போனாங்க இன்டலோட 13 genல இருக்க i9 ப்ராசஸரை. ஆனா இனிமே 14 genல வரப்போற i9ல நாம ஓவர் கிளாக் பண்ணாமலே 6 GHz வரைக்குமே அச்சீவ் பண்ண முடியும். அவங்க 200 MHz வரைக்குமே பூஸ்ட் கிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5.8 GHzல இருந்து 6 GHzக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த i9ல இருக்க ஒரு சேஞ்ச். மற்றபடி கோர் கவுண்ட்ஸ் த்ரெட் கவுண்ட்ஸ் எதுவுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. 13 genல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14 gen Intel CPUsல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு 13 genோட ஒரு அப்டேட் பண்ண ரீஃப்ரெஷ் மாடல் தான். ஏன்னா இவங்க 12th gen CPUs எல்லாமே 7 ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே 7 ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் இந்த 14 gen CPUsமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நம்ம 12th genல எதிர்பார்த்த மாதிரி இந்தளோட 12th gen பொறுத்த வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய கம்பேக். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரண்ட்டை நம்மளால இந்த 14 genல பார்க்க முடியாது நம்ம 13 gen கூட கம்பேர் பண்ணி பார்த்தா. ஸோ இப்போ இந்த Intel 14 gen CPU 13 gen கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சினிபெஞ்ச் பெஞ்ச் மார்க்ல மல்டி கோர்ல 25% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். ஆனா சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல 5% வரைக்கும் தான் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சிங்கிள் கோர்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஒரு ரேப்டர் லைக் CPU ரிஃப்ரெஷ் பண்ண ஒரு அப்டேட் பண்ண CPUs தான். ஸோ இப்போ இந்த Intel 14 gen CPUஸ்க்காக வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி 12th gen 13 gen வச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்றதுல எந்த ஒரு பெரிய ரீசனுமே கிடையாது. நீங்க GPU அப்கிரேட் பண்ணலாம் CPU அப்கிரேட் பண்றதுக்காக. நீங்க வெயிட் பண்ணி இதோட 15 ஜெனரேஷனுக்கு அப்கிரேட் ஆகிறதா நல்லா இருக்கும். ஸோ மற்றவங்க மோஸ்ட் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்றதுல ஒர்த் இருக்கு. ஏன்னா நமக்கு இங்க அடிஷனலா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடிஷனலா கோர்ஸ் கிடைக்குது.
ஸ்பெஷலாக இந்த i3 i5 ப்ராசர் வாங்குறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இனிமேல் நீங்கள் பட்ஜெட் சிபியில் கூட மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், பேசிக்காக வீடியோ எடிட்டிங் கூட பண்ண முடியும் i3 ப்ராசரே. நீங்கள் ஆல்ரெடி 12th Gen 13th Gen இருக்கவங்க வெயிட் பண்ணுறதுல பெருசாக எந்த ஒரு ரீசனும் கிடையாது. மற்றவங்க மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுல கண்டிப்பாக ஒருத்தர் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.